தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அப்பார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதான கலிதேவகாட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரியவர் பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு போகிறச்ச இவனுக்கு ஃபுல் டிக்கெட் வாங்கிடும். போகிறச்ச போகச்சே இதை போகிறச்சேன்னா திரும்பி போகிறச்ச இவனுக்கு ஃபுல் டிக்கெட் வாங்கிடும். இது வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவோம் பாருங்கள். பெரியவா வந்து எப்பேற்பட்ட பரமேஸ்வரனா இருந்திருக்காருன்னு சொல்கிறது மட்டும்தான் இந்த சேனலில் இதுவாக குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கோம். பெரியவாளை பற்றி நம்ம பிரபாவங்களை சொல்கிறதுக்கு நம்ம லாயக்கில்லாத ஆள். ஆனால் அவர் வந்து என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் பண்ணிருக்காரு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். வேறு எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் எதுவுமே இல்லை, இதுவே எக்ஸ்ட்ரா வார்த்தை தான். கும்பகோணத்தில் ஒரு பிரபல டாக்டர் இருந்தார். அவருடைய பிள்ளைக்கு உபநயனம் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணார். சரி நம்ம மடத்துக்கு போய் பெரியவாளுடைய உத்தரவு வாங்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு கிளம்பினார். கும்பகோணத்துலேருந்து கிளம்பி செங்கல் அந்த காலத்துலேருந்து அவர் பொண்டாட்டி பிள்ளை இவர் 3 பேருமா கிளம்பி இந்த டாக்டர் கிளம்பி வந்தாருன்னா செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டில் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தால் பஸ் எதாவது இருக்கும், அது வழியாக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நடந்தோ இல்லை வேறு வண்டியிலையோ ஆட்டோலையோ இது கிளம்பி மடம் வரணும். இதுதான் இவர் போனார். ட்ரெயின் வந்து இது பண்ணார், ட்ரெயின் டிக்கெட்லாம் வாங்கிட்டார். அங்கே என்ன ரிசர்வேஷன் கிடையாது, அப்படி போய் வாங்கிக்கிறதானே. ஏறி உட்காந்துட்டார். ட்ரெயின் வந்து கிளம்பினோடனே டிடி வந்தார், டிக்கெட் செக்கிங்க்கு வந்தார். வந்தவுடனே இவருக்கு ஒரு டிக்கெட்டு, பையனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு டிக்கெட்டு, பையனுக்கு ஆஃப் டிக்கெட்டுன்னு வாங்கியிருக்கார். அவர் மொத்தம் டிக்கெட் கொடுத்தாலும் எழுதியிருக்குமா 2 ட்ரெயின் எழுதியிருக்கோம். அதை பார்த்தாரு. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஒவ்வொரு கோச்சிலையும் இந்த மாதிரி சின்ன பசங்க வந்தாங்கன்னா இப்போ தான் பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வச்சுட்டுருக்கோம், என்னென்னு தெரியும், ஆதார் கார்டு அதெல்லாம் வந்துச்சு. அப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால் அங்கே வந்து மார்க்கிங் ஒன்று வச்சுருக்கோம். அதில் அந்த பையனை நிற்க வைப்பா, யாரை இந்த குழந்தைய கூட்டின்னு போகிறோமா. அது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஹைட்டு வரைக்கும் டிக்கெட் வந்து அரை டிக்கெட் வாங்கினா போகிறோம். சின்ன குழந்தைக்கெல்லாம் கிடையாது, பட் ஓரளவுக்கு வளர்ந்த பசங்களுக்கு அந்த ஹைட்டை கிராஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு ஃபுல் டிக்கெட் வாங்கணும். அதுதான் அவருக்கு டிடிக்கு சந்தேகம் வந்துடுது. நீ வந்து அவள் சொல்கிற அந்த பையன் ஹைட்டாக வயசாகலை, அவனுக்கு கம்மி தானே ஏதோ சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் இல்லை விட நின்றாருன்னா அந்த ஹைட்டுக்கு கிராஸ் பண்ணி அவன் போயிருக்கான். இல்லை இவனுக்கு ஃபுல் டிக்கெட் தான் வாங்கணும். சரி எல்லாம் ஆர்கியூ பண்ணியிருக்கார். இவர் இல்லை நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது, நான் வாங்க மாட்டேன்றார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது டிடி பார்த்தார். சரி இவர்கிட்ட இவர்னா பிச்சைக்கார மாதிரி இவர் விடமாட்டேங்கிறாரு. சரி போன்னு விட்டுட்டார். பிடிக்கல, ஆர்கியூ பண்ண அவர் கிளம்பி போயிட்டார். ஆஃப் டிக்கெட்டாக எப்படியா போய்கிட்டோம் போகணும், எப்படியாவது போட்டோம் அப்படின்னு. அவர் அங்கேருந்து போனார், இறங்கினார். அப்புறம் பஸ்ஸை பிடிச்சார். காஞ்சிபுரம் போய் மடத்துக்கும் போனார். தரிசனம் பண்ணும்போது சொன்னார், குழந்தைக்கு இது உபநயனம் பண்ண போகிறேன், பெரியவா அனுகிரகம் போகணுன்னாரு. பெரியவா தரிசனம் முடிஞ்சு அது போகிறதுக்கு முன்னாடியே ஸ்நானம்லாம் பண்ணி ஆகாரெல்லாம் பண்ணிட்டு தான் அவன் நிற்கிறாங்க. பெரியவா சொன்னாராம், ஒரு நல்ல நாள் பார்த்து உபநயனம் பண்ணணும் அப்படின்னாராம். சரி நீ எப்போ வந்த நீ அப்படின்னு கேட்டாராம். காலத்தாலே வந்துட்டேன், ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு இதை வந்தேன் அப்படின்னாராம். சரி ஒரு காரியம் பண்ணு, நீ வந்து காமாட்சி கோவிலுக்கு போயிட்டு காமாட்சி தரிசனம் பண்ணு. அப்புறம் வந்து இங்கே ஆகாரெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலமாக உத்தரவு வாங்கிக்கும் போது நான் சொல்கிறேன், அப்போ உனக்கு கிளம்பலாம் நீ அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் போனார். போய் காமாட்சி தரிசனம் பண்ணிவிட்டு மத்தியானம் ஆகாரம் பண்ணிவிட்டு அங்கேயே மடத்துலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் வந்து திருப்பி வந்தார் உத்தரவு வாங்கிறதுக்கு. உத்தரவு கொடுக்கணும் பெரியவானும் போது பெரியவான சொன்னார், அங்கே மடத்து சாஸ்திரிகள் இருக்கார், அவரை கூப்பிட்டு இந்த பையனுக்கு வந்து ஒரு நாள் குறித்து உபநயனம் பண்ணுறதுக்கு. அதனால் அவர் ஏதாவது நாள் கொடுத்து சொன்னார். அதை கேட்டுட்டார். அதுக்கப்புறம் பெரியவா கேட்டால், சரி எத்தனை மணிக்கு ட்ரெயின் உனக்கு அப்படின்னு கேட்டார்.
ராத்திரி 9 மணிக்கு பிரிவா அப்படின்னாரு. ஏன்னா இப்போ கிளம்பணும், இப்போ கிளம்பினா தான் லேட்டாக இருக்குது. அப்போ 7 மணி ஆகிட்டு இருக்கும் போல இருக்கேன். ராத்திரி சாயங்காலம் நான் இப்போ போய் கிளம்பணும், இப்போ போனால் தான் போய் ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்படின்னாரு. இது வரைக்கும் அவர் வந்து நம்ம ஒரு டாக்டர்னால் ஒரு அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து கவர்மெண்ட்னாலுமே ஏமாத்துற இது பண்ணக்கூடாது. பெரியவா வந்து நாயஸ்தன் இல்லையா, அவர்கிட்ட பெரியவாக்கு பரமேஸ்வரனுக்கு தெரியுமே இவர் வந்து அரை டிக்கெட் வாங்கிட்டு அந்த டிடி கிட்ட ஆர்கியூ பண்ணி இருந்திருக்கார் அப்படிங்கிறது. இது எல்லாமே ஏதோ நம்மளுக்கு தான் தெரியும். பெரியவா அந்த பக்கம் வந்துட்டானா காஞ்சிபுரத்துக்கு அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம முட்டாள். ஆனால் பெரியவா வந்து சொன்னாலாம் சரி, எத்தனை மணிக்கு ட்ரெயின் அப்படின்னாரு. ராத்திரி 9 மணிக்கு பெரியவா அப்பயே கிளம்பணும் அப்படின்னா. சரி நீ போகும்போதாவது பையனுக்கு ஃபுல் டிக்கெட் வாங்கிடும் அப்படின்னு பெரியவா சொன்னாங்க. அவர் தலையில் ஓங்கி ஒரு குட்டு குட்டின மாதிரி இருந்து தான். எப்படி தெரியும் பெரியவாளுக்கு அப்படின்னா, பெரியவா வந்து பரமேஸ்வரன் இல்லையா, அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம பண்ணுற நல்லதும் கெட்டதும் எல்லாமே பெரியவாளுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அதனால் எப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபலி பாதேஸ்வரன் மகாபலி பாதேஸ்வரன்.